ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்ட். என்னடா பவுலில் பழப்பழன்னு பழிச்சுன்னு ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, பீட்ரூட் ஹல்வா தான். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பீட்ரூட் நான் எடுத்திருக்கேங்க. மேலுள்ள காம்பை கட் பண்ணிவிட்டு தொலியை சீவிடலாங்க. அதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதை ஒரு துருவல் வச்சு துருவி எடுத்துக்கலாங்க. நாங்கள் சின்ன வயசில் பீட்ரூட் சாரை லிப்ஸ்டிக் சொல்லி அடித்து விளையாடிருக்கோங்க. அந்த பழக்கத்தை என்னோடய பிள்ளைங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களும் அடித்து பார்ப்பாங்க. ஆமாம்மா, உண்மையிலே லிப்ஸ்டிக் மாதிரியே செமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை பொரிச்சு எடுத்து வச்சிடலாங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறமா நம்ம கூடவே 1 ஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சிருந்த பீட்ரூட் சாரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஒரு பவுல் எடுத்து அதில் 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம பீட்ரூட் ஹல்வாவை போய் பார்த்துடலாங்க. அது பாருங்கள், நல்லா வெந்து வரது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அந்த தண்ணி பதம் அவ்வளோ கொஞ்சம் கட்டியாகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் சீனி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு கூட தேவைன்னா 1 கப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூடவே ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாங்க. நல்லா வேக வேக அந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப தெரியாது. பீட்ரூட்டோட ஸ்மெல் நமக்கு ரொம்பவே தெரியாது. அதுக்காக தான் நம்ம ரொம்ப நேரம் கிளறி விட்டு வேக விடுறது, வேறு எதுக்காகவும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு, ஒட்டாமை வந்திருக்கு பாருங்கள். இனி இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏலக்காய் பொடி தூவ போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி தூவிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூவிக்குங்க. அந்த ஸ்மெல் உங்களுக்கு ரொம்பவே தெரியாமல் இருக்குன்னா கூட 1 ஸ்பூன் கூட தூவிக்கலாம். இப்போ பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா கட்டியாக இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹல்வா. இப்போ இதை ஒரு பவுலில் நான் எடுத்து ஆற விட்டுறேங்க. ஆறினதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவுமே ஹெல்த்தியான ஹல்வாவும் கூடங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.